சில நேரம் நமக்கே தெரியும் இது சரியில்லையேன்னு இருக்கும், ஆனாலும் அதை விட முடியாது. என்ன பண்ணுறதுக்கு, பண்ணுவோம், பார்த்து ஆகும், செய்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போய் மாட்டிக்குவோம். அதுதான் மாயினுடைய மிகப்பெரிய பலம். மனிதனை வீழ்த்துவது மாயை, மனிதனை வீழ்த்துவது மாயை. அந்த மாயை எப்படி தெரிகிறது, எப்படி வாழ்கிறதுனா காலமாக வாழ்கிறது. காலம் முக்காலங்கள் உண்டு, 3 காலங்கள் உண்டு. காலத்தை 3ஆக பிரிப்பார்கள்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த இறந்த காலம் என்பது இறந்தவர்களுக்குரிய காலம், வாழ்பவர்களுக்குரியது அல்ல. நன்றாக ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது இறந்த காலத்தையே ஒருவன் நினைத்து கொண்டு இருக்கின்றானோ அவன் தன்னுடைய வளர்ச்சியை கெடுத்துக் கொள்கிறான். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். இறந்த காலங்கள் அது அனுபவம், அதை அப்படி விட்டுறணும். அதனால் மீண்டும் அந்த காலங்கள் வரப்போவதில்லை. அந்த காலங்களையே நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பதால் நம்முடைய வளர்ச்சி நின்றுவிடும். நம்முடைய புதிய இன்பங்கள் நமக்கு கிடைக்காது. நிறைய பேர் அந்த பழைய காலத்தினுடைய கதையே மீண்டும் மீண்டும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பலனற்ற ஒரு விஷயம். சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்டு முடிஞ்சு மலமாக போயிடுச்சு, இப்போ நான் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனுடைய நிலை வேறு நிலை போயிடுச்சு, அந்த இயல்பே மாறி போச்சு. இனிமேல் என்ன வேணும்? அடுத்தாலும் சமைக்கணும், அதை சாப்பிட்ணும், இனிமேல் சாப்பிட போகிறத நினைக்கணும். அதுதான் அந்த 3 காலங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் இறந்தவர்களுக்கு உரியது, அது முடிந்து போன விஷயம். நிகழ்காலம் வாழ்கின்ற மனிதனுக்குரியது. வாழ்கின்ற மனிதனுக்கு நிகழ்காலம் முக்கியம். நிகழ்காலத்தை கோட்டை விட்டுவிடக்கூடாது. ஆனால் நாம் நிகழ்காலத்தில் என்ன பண்ணிகிட்ருப்போன்னா, இறந்ததையும் எதிர்பார்ப்பையும் எதிர்காலத்தையும் ரெண்டையும் வச்சு முடிந்து வைத்து கொண்டு நிகழ்காலத்தை கோட்டை விட்டுருவோம். ஒரு காரியம் இருக்குது, இப்போ போய் அதை செய்யணும். இவன் என்ன சொல்லுவான்? ஆமாம், ஏற்கனவே போய் 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 பார்த்தாச்சு, அதெல்லாம் தோற்று போன ஒன்றும் லாய்க்கில்லை, என்ன 2 நாள் தள்ளி தான் போவோமே, இப்போ என்ன கெட்டு போகுது? உண்மையிலே அந்த காலம் அவனுக்கு உரிய காலமாக இருக்கும். அதனால தான் ஞானிகளை, குருமார்களை கேட்டு காரியங்களை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் இதை செய்யலாமா, இந்த நேரத்தை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது, இந்த நேரத்தை நமக்கு பலிதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த காலத்தை கேட்பது ரொம்ப முக்கியம். அதான் எதையும் குரு மூலமாக கேட்டு செய்வது பலன் கொடுக்கும்னு சொல்ல. காரணம் என்னன்னு சொன்னால், காலம் உங்களை மயக்கி கொண்டிருக்கும். கொஞ்சம் என்ன பண்ணும், இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு போகலாமான்னு நினைப்பீங்க. உங்களுக்கு உதவக்கூடியவர் என்ன பண்ணுவார்? நம்ம உதவலான்னு பார்த்தா அவன் நமக்கே டேக்காக கொடுக்குறான். அப்போ இவனுக்கு நம்ம இனிமா கொடுப்போன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 2 நாள் தள்ளி போட்டு அவங்க 7 நாள் தள்ளி போடுவாங்க. நடக்க வேண்டிய காரியம் கெட்டுவிடும். நிகழ்காலத்தில் நீங்கள் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைத்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் உங்கள் வளர்ச்சி கெடுகிறது.